டேய் அதான் வண்டி செம பணக்காரன் பழுகுது. அவன் வண்டி முன்னால உயிரிங்கோ பணத்தை நான் கறந்துடுறோம். எப்படிப்பா இருந்தாலும் உனக்கு பணக்காரன்னு தெரியும்? அவ்வளவு பெரிய கார் வச்சுக்கிறானடா. மாப்பிள்ள ஒப்ப மோப்பு நாயை விட பயங்கரமா மோப்பு முடிப்பான். அவனை பத்தி தெரியாத உனக்கு? டேய் தேவையில்லாத பேசி காயத்தை கத்துறாத. ஒழுங்கா போட்ட பிளான் பலிக்க நச்சானா காசை கறந்துடலாம். சரி வண்டி முன்னால நீ தானே ஊழி போறா? நானா? மாப்பிள்ள இவரு வேணா நீ ஊழி மாப்பிள்ள. நான் சொக்க உங்க அப்பனை நீ என்ன போட்டு தள்ளுறதுக்கு பிளான் பண்றீங்கடா. இவனுக்கு நல்லது சொன்னாலே புரியாதுடா. அதனால தான் இவங்க கூட சுத்தாதுன்றது நானு. நான் மாதிரி நாளே சொல்றேன் எப்பா. மாப்பிள்ள அப்ப யார்த்த கார் முன்னாடி உயிர்த்த? நீ ஊயா? மாப்பிள்ள எனக்கு தொண்டை கட்டி நிக்குது மாப்பிள்ள. தொண்டை கட்டினுக்கிறதுக்கும் கார் முன்னால ஊத்துக்கும் என்னடா இருக்குது? தொண்டை கட்டியிருந்தா கத்த முடியாதுல்ல. என்ன மாப்பிள்ள பேசுறீங்க நீ? புதுசு புதுசா நீ தானே காரணம் கண்டுபிடிக்கிறா. சரி உங்க அப்பனை ஊழி சொல்லு. எப்பா என்ன சொல்றா? நான் என்ன சொல்றேன், இதெல்லாம் வேலைக்கு ஆகாது. அவன் ஏத்திட்டு போட்டானாக்கா ஊரா மூட்டு புள்ளி ஏத்திட்டு போனாக்கா அவனுக்கு சந்தோஷமா இருக்கல. டேய் நீ முன்னாலே ஊந்துடுறா, மத்தது நான் பாத்துக்கிறேன். அதெல்லாம் நீ செட் ஆகாது. அது ஒரு பொம்மை ஆயிரம் பேர் அவனவன போட்டுடலாமா? பொம்மை வாயனா? யார் அவன்? நானா எங்கண்ணா பண்றீங்க? ஊரு அங்குதா இந்த பீஸ் தானே அது? மாப்பிள்ள கரெக்டா இருக்கும். நீ ஒத்து வருவானான்னு தெரியலடா. அப்ப எங்கண்ணா பண்றீங்க? பாதாம் அல்வா கிண்டி சாப்பிட்டுக்கிறோம். நான் காமெடியா? காமெடிலாம் இல்லப்பா, ஷூட்டிங் எடுக்க போறோம். அதுக்கு ஒரு ஆக்டர் தேவைப்படுது. நீ நடிக்கிறியா? அப்படியா? நான் நடிக்க சொல்லுங்க, நான் நடிக்கிறேன். தொக்க மாட்டி ஸ்பீஸ. இப்ப அந்த கார் வந்துங்கன்னே இருக்கான். அந்த கார் முன்னாடி நீ உயிந்து ஐயோ அம்மானு கத்தணும். அவ்வளவுதான். காரு எனக்கு ஏத்துறாதுல்ல. அட பொம்மையா ஷூட்டிங் வண்டிடா, அது எப்படி அர்த்தம்? அப்பனா சரி, நான் படம். நீ தான் எங்களுக்கு பணம். படம் பேரு நீயும் தான் எனக்கு போனோம். நல்லா இது டைட்டில். வண்டி ஸ்டார்ட் ஆயிடுச்சா? வண்டி ஸ்டார்ட் ஆயிடுச்சா? நாங்க அங்கங்க கேமரா வச்சுக்கிறோம்ப்பா. கரெக்டா வண்டி வந்துன்னு இருக்கும்போது உயிந்துடணும். ஓகேவா? எப்படியாவது நடிகராகி பெரியாளா இன்னும். மூதாவி வண்டிக்கு முன்னாடி வந்துச்சா? தூக்கு தருவானா தரமாட்டான்னு தெரியல. வண்டி முன்னாடி வந்து நின்றுட்டேன். என்னடா ஆச்சு? அவனுக்கு ஒண்ணும் ஆகலைங்க, சும்மா வந்து நின்றுட்டாங்க. சும்மா வந்து போயிட்டு நான் பைத்தியமா என்னப்பா பேசுறேன்? மண்டலா போயிட்டு எப்படி நடிப்பு? மூணு நடுறா. அவன் சும்மா வந்து நின்னாயா? நான் ஒண்ணுமே பண்ணலையா? நீ பண்ணியோ யார் பத்து புள்ளியோ அவங்க அப்பா வேற பயங்கரமான ரவுடியா. யார் பெத்த புள்ளியும் டப்பர் ரவுடியா? என்னடா இதெல்லாம்? நீ மூடி நடி, அதெல்லாம் எங்களுக்கு தெரியும். எப்பா அவனை தூக்குங்கப்பா, நான் முக்கியமான வேலையை வேற போகணும்பா. அப்பனா நாங்க வேலை வெட்டில அதை கெடுக்கிறான். பாவம் அடிச்சு போட்டு மூச்சு பேச்சு எல்லாத்துக்கு கெடுக்கிறான். என்ன இதெல்லாம்? ஐயா சாமி, நான் ஒண்ணுமே பண்ணலையா? அவனாதான் வந்து வீணாயா. இல்ல அங்க கூட்டமா இருக்கு. என்னப்பாச்சு? ஐயோ உங்க அப்பா வந்துட்டா, தூக்குங்க. டேய் மகனே, என்னடா ஆச்சு? டேய் என்னடா ஆச்சு மகனே? டேய் என்னடா ஆச்சு சொல்லுங்கடா எனக்கு. டேய் என்னடா ஆச்சு? ஆக்சிடென்ட் ஆயிடுச்சுப்பா. ஏத்திட்டா இருந்தாலே. ஏங்க நான் ஏத்துறேங்க, அவனாதான் வந்து வீணான். என் பையனை இந்த மாதிரி பண்ணிட்டியா? தம்பி சொல்லு தம்பி, அவனாதான் வந்து வீணான். சொல்லு தம்பி. நேத்த சொல்றது 10,000 15,000 செலவு நம்மளுக்கு குடுத்துட்டு போ. என்னடா 10,000 5,000 ஆபரேஷன் பண்ண நம்மளுக்கு? ஐயோ அப்ப 5,100 ரூபாய் நம்மளுக்கு. மூணு நடி. பாவம் அவங்க அப்பா புள்ளி எப்படி வளர்த்துட்டு பாரு, இப்படி ஆகி போச்சு. டேய் மகனே, இந்த நிலைமைக்கு என்ன ஆளாயிட்டானடா இந்த ஆளு. அவனுக்கு ஒண்ணும் ஆகலையா? தண்ணி தெளிங்க ஏந்திரிப்பான். ஏமா தண்ணி தெளிச்சாலும் ஏந்துக்க மாட்டான். நீ காசை கொடு. அவ்வளவு பெரிய கார் வச்சுக்கிறியா? காசை கொடுப்பா. அந்த கார் எந்த இல்லையா? நான் டிரைவரியா? டிரைவரா? ஆமாங்க, 15,000 ரூபாய் சம்பளத்துக்கு ஓட்டுனுக்கிறேன். என்கிட்ட எங்க காசு இருக்கும்? உன் மழையில வரவை பேசிக்கலாம். வேணாங்க, அவரெல்லாம் வேலை விட்டு தூக்கிட்டு பாருங்க. அவர் என்ன காசு குடுத்துட்டு போட்டோம். இப்படி பண்ணிட்டுக்கிற? திரும்ப சொல்றேன், நான் ஒண்ணுமே பண்ணல. அவனாதான் வந்து விழுந்தான். குத்துட்டு போனா தண்ணி தாக்க முடியுது, கொடுங்களாம். கைத்து பிடிச்சி போட்டுவா போறான். எழுறானே ஏமா அவனை பிடிச்சி அழுத்துறா நீ? எங்க எழுத நீ பார்த்தா நான் புழுவுறா போலிக்கிறியா? கண்ணுக்கு 2 தெரிதா? போதை இல்ல ஒண்ணு இல்லையா? என்ன அப்படி எல்லாம் பேசுற நீ? எந்த டிரைவர் போதை போட்டு ஒத்துக்கிட்டு இருக்காங்க? எப்பா சாமி, நான் ஏத்தல சாமி, புரிஞ்சுக்கோ. யோ அதெல்லாம் புரிஞ்சு தெரிவிட்டான். உங்க ஓனர் போன் பண்ணி வர போறே இல்லையா? வர இப்ப டக்குமையா நம்பிக்கிட்ட மூணு போடுறோம். இப்ப என்ன நீங்க பாக்கலையா? ஏமா என்னப்பா நீ போதில் தங்குறேன்னு நினைக்கிறேன். ஓனருக்கு போன் பண்ணே இல்லையா நீ? பார்க்க நல்ல மனுஷனா இருக்கிற ஓனர் கோத்து விட்டு நீ தப்பிச்சிரு. இவனுக்கு மோசமானுங்க. இது என்னடா புது பிரச்சனை இருக்கு? ஹலோ சார், நான் தான் சார் பேசுறேன் சார். உங்க ஃப்ரெண்ட் வீட்டாண்ட வந்தேன் இல்ல, வந்து விட்டுட்டு வந்தேன் இல்ல. ஆமா சார், இப்போதான் திரும்பினேன்.
ஒருத்தன் வந்து முன்னாடி விழுந்துட்டு எல்லாம் வந்து பிரச்சனை பண்ணிக்கிறாங்க சார். கார் கண்ணாடி உடையன்னு சொல்லு. சார் அவங்க தான் சார் சொல்றாங்க கார் கண்ணாடி உடையன்ட்டு. சார் வாங்க சார் இங்கதான் சார் இருக்கிறேன். ஊரே திரண்டு வரும், அவ்வளவுதான். முதலாளி வரவி டக்குன்னு வந்துடுறாரு. அங்க பாசமா வாழ்த்துனடா, இப்படி போய் கார்கார ஏத்திட்டேனடா உன்னை. இவனு ஓரம் நடிக்கிறானே, எல்லாத்தையும் புடின்னு போயிட போறான் அவன். ஏப்பா அயாதுரா, நடந்து போச்சு. அவர்கிட்ட காசு பிடிக்கிறான், அயாதுரா. நோ உன்னா எப்ப முஞ்சிச்சா? உன்னை முச்சிருவேன் போடுறா ஒழுங்கா. இப்போ பாத்தியா இல்ல நீ? பாக்கலையா? ஒரு டிரைவர் ஒழுங்கா அமைய மாட்டேங்கிறாங்கல்ல, என்னத்த பண்ணி தொலைச்சான்னு தெரியல. இருந்தாலும் அம்பா டிரைவரே, என்னப்பா ஆச்சு? சார் வாங்க சார். அவனா வந்து கீழே விழுந்துட்டு காசு கேக்குறான் சார். என்ன வந்து யோ நாயா புழுவுரா, நீ தானே வந்து இச்ச. நான் என் 2 கண்ணால பாத்துனேன். சார் புழுறான் சார். யோ உன்ன மாதிரிலாம் எனக்கு புழுவு தெரியாது. போனவர் கூட கார்ல இருந்து டீசல் எடுத்து வித்தியா, அது சொல்லிட்டா? டீசலா? யோ என்னயா அதெல்லாம்? சார் என்ன சார் உங்களுக்கே தெரியாது சார், இதெல்லாம் நான் பண்ணுவேனே சார். ஏம்பா சும்மா வாய் பேசிக்கிறாங்க. பாவம் சின்ன புள்ளி அடிச்சு போட்டாரு, அதுக்காக நச்சுட்டு கொடுத்துட்டு போங்க. ஏங்க முதல்ல அவனை ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டு போங்க. இப்படி படுக்க வச்சிருக்கீங்க. அதுக்குதான்பா காசு கொடுப்பா நீ முதல்ல. சார் இவங்க எல்லாம் சேர்ந்து நடிக்கிறாங்க சார், நம்பவே நம்பாதீங்க சார். நான் மட்டும் நடிக்கிறேன், இவங்களம்மா நடிக்கிறாங்க. ஏண்டாம்பா இப்ப அவன்? ஆமா சார் நான் கூட சொல்றேன் சார் என்ன, ஆனா இவங்க நம்ப மாட்டேறாங்க சார். ஏப்பா இந்த ஆள் போதில் இருக்கிறான்ப்பா. யோ இந்த ஆள் போதையில இருக்கிறது முடியா? நான் போதையில இருக்கேனா? இப்ப ஏந்தானே அவன்? தபார் இப்படியே பேசியிருந்தீங்கன்னா அவன் உயிருக்கு ஆபத்து. காசு குத்துட்டு மத்த வேலையை பாருங்க. நல்லா இருந்தியாடா, இப்படி ஆகி போச்சேடா. அயாதுரா. குப்பா என்ன தாயா அடிங்கிறீங்களா? டேய் என்ன ஸ்ட்ரைட்டா வந்து தாய் அடிக்கிறீன்றா? பாரு அடிச்சு போட்டுக்கிறாங்க. அது கணக்கிட்டோம். விநாயகர் கோயில பிரித்தி சாதம் போடுறாங்க, திரும்ப தெரியாதா உனக்கு? பிரிட்ஜ் சோடா எனக்கு ரொம்ப பிடிக்குமா? எப்பா நான் அனது நடிக்கிறேன்ப்பா. மூதவி எல்லாத்தையும் கத்து விட்டு போச்சா? டேய் உனக்கு பிரிட்ஜ் சோறு ஒண்ணா வாங்கி தூள் பண்ணி தரடா. என்னத்தை எல்லாத்தையும் வந்து கத்துட்டு போட்ட? டேஸ்டா இருக்கண்டா, நீ சொன்னது இல்ல? அவன் அப்படியே ஹெல்மெட் போட்டு போச்சுக்கிறான், மலை மாயம் தள்ளினா. டேய் ஃப்ராடுங்களா, நல்லா ஏமாத்துறீங்களா? சார் அதெல்லாம் இருக்கட்டும், ஒரு 5000 ரூபாய் கொடுங்க, நாங்க உங்களை விட்டுறோம். டேய் அடிபட்டு படுத்திருந்தவனே எந்திரிச்சு ஓட்டான். உங்களெல்லாம் எதுக்கு 5000 ரூபாய்? அவங்க அப்பாக்கு யாரில் அவனுக்கு கொடுக்கணும்ல. யோ அவன் நல்லாதான் என் சோத்துக்கு எந்திரிச்சு ஓடனா, ஏன் அப்படி அநியாயத்துக்கு நான் நடிக்கிறீங்க? சார் எதுவா இருந்தாலும் பேசி தீர்த்துக்கலாம். ஒரு அமௌண்ட் எங்களால ஊத்துருங்க, சுமூகமா முடிச்சு கொடுத்துறேன். அவன டேய் உங்களை அப்படியே கூண்டோட ஜெயில தள்ளிடுவேன். எனக்கு தெரிஞ்ச போலீஸ்காரங்க எல்லாம் இருக்காங்க. போலீஸா? சும்மா ஜோக்கு விளையாடணும். என்னடா புதுசா போடுறாங்க? விநாயகர் கோயில போறாங்க. போலாம். சோக்கா நவுந்துட்டானுங்க. டேய் நீங்க என்னடா? ஒண்ணும் இல்ல சார், நாங்க வேப்பில உடைக்கிறோம் சார். நைட்ல ரொம்ப கொசு வருது, அதுக்கு போறதுக்கு. ஆமா சார், ஓடுறா நரி கொசுக்குதா. அப்படியே பேச்ச மாத்தி பேசுறானுங்க பாத்தியா? யோ இதுக்கு மேலாவது வண்டியை ஒழுங்கா ஓட்டியா? சார் நான் ஒழுங்கா தான் சார் ஓட்டுறேன். சரி வா வண்டி எடு. போயிட்டாங்களா? போயிட்டாங்க. டேய் கொஞ்ச நேரத்துல உங்க அப்பா எடி நாள புடிச்சு உள்ள போட்டு இருப்பாங்கடா. ஏம்பா இதெல்லாம் நடிப்பா? ஆமா நடிப்பு தான். அங்கங்க கேமரா வச்சுக்கிறாங்க, நீ பயங்கரமா நடி. அப்படியா? யாருக்காக யாருக்காக? நம்ம பிள்ளை கத்திங்க கிடக்குறான். மாப்பிள்ள வா, அது முக்காவாசி பைத்தியம் ஆயிடுச்சு. அது மரணம் வந்து தூது வந்தது, அது மங்கை என்று வடிவில் வந்தது.